சில நாட்களுக்கு முன்னர் கம்யூனிஸ்டுகள் மீது பாய்ந்த இபிஎஸ், திமுகவை எதிர்த்து நாங்கள் 122 ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்தியுள்ளோம். ஆனால் திமுக அரசுக்கு எதிராக போக்குவரத்து தொழிலாளர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள். விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதே போல தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் இப்போது போராடுவதே இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டன. கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி வருகிறது. முன்பெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக பாடுபட்டனர். இப்போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கின்றனர். பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததை முத்தரசன் விமர்சிக்கிறார். ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைத்து பதவியை அனுபவித்த கட்சிதானே திமுக. அவர்களோடு நீங்கள் ஏன் கூட்டணி வைத்துள்ளீர்கள் என்றும் விமர்சித்துள்ளார்.